வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கு சாப்டர் 11ல் இருக்கிற பார்ட் 8 வீடியோ. இதில் சாப்டர் 11 த ஹியூமன் ஐ அண்ட் த கலர்ஃபுல் வேர்ல்டு. ஸோ இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றியும் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன், நம்ம ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அட்மாஸ்பியர்லேயும் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதா? ஆமாம், அட்மாஸ்பியரில் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அட்மாஸ்பியர் நமக்கு என்னென்ன இருக்கும்? ஏரு, அப்புறம் வேறு என்ன பார்த்துருக்கோம் நம்ம? வாட்டர், அதாவது ரெயின் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும், அங்கே ரீஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லேயே ரீஃப்ராக்ஷன் நடக்குது. ஏருங்கிறது சிங்கிள் மீடியம் தானே, அது எப்படி மீடியம் மாறுச்சு? மீடியம் மாறினா தான் நமக்கு ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்கணும். சரி, அப்போ அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இந்த ஹாட்டர் ஏர் is lighter, less dense than the cooler air above it and has the refractive index slightly less than that of the cooler air. அப்போ பாருங்க, இங்கே ஏரே ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி? ஹாட்டர் ஏர்னு ஒன்று, கூலர் ஏர்னு ஒன்று. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா வெயில் நேரத்தில் நல்லா வந்து ஹாட் சீசனில் சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கும் பொழுது அங்கே வாட்டர் இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற ஏர் வந்து அப்படி அலையாக நமக்கு வந்து எப்படி வேவ்ஸ், தண்ணியில் வேவ்ஸ் நமக்கு தெரியுதோ அந்த மாதிரி அலையாக தெரியும். அதில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆடிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு காரணம் தான் நமக்கு அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய ரீஃப்ராக்ஷன். அப்போ என்ன ஆகுது? நல்ல ஹாட் சம்மர் சீசனில் நமக்கு அந்த ரோடில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே உள்ள ஏர் வந்து நல்லா சூடாகிடுது. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் சூடு ஆகிறதுனால அதனுடைய டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ அப்போ ஏரோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். அதுக்கு மேலே இருக்கிற ஏர் வந்து கூலாக தான் இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸில் நமக்கு ஹீட் அதிகமாகுது, அதனால தான் சர்ஃபேஸ்க்கு மேலே உள்ள ஏர் வந்து ஹீட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஏர் வந்து டென்சிட்டி கம்மியாகுது. அதை விட அதிகமாக கொஞ்சம் தூரம் போக, சர்ஃபேஸை விட கொஞ்சம் உயரமாக போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஏரோட வந்து ஹீட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஏர் வந்து கூலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ் மேலே இருக்க ஏரில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஹைட் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து ஹாட் ஆகும். அதுக்கு மேலே நமக்கு ஏர் இருக்கிற ஏர் வந்து கூலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஹாட்டான ஏர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டென்சிட்டி கம்மியாயிடும். இதோட கம்பேர் பண்ணும்போது கூலான ஏரோட கம்பேர் பண்ணும்போது, ஸோ கூல் ஏருக்கும் ஹாட் ஏருக்கும் நடுவில் இருக்க டென்சிட்டி மாறுது. அப்போ டென்சிட்டி மாறினாலே நமக்கு என்ன சொல்லுவாங்க? மீடியம் மாறிடுச்சு, அப்படி தானே? ஓகே, ஸோ ஏரு, கிளாஸு, ஏரு, வாட்டர் எந்த மீடியம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அங்கே ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறோம். என்ன காரணம்? அங்கே வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்க டென்சிட்டி வந்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏருக்குள்ளேயே நமக்கு வந்து டென்சிட்டி வேரி ஆயிடுச்சு. ஸோ ஹாட்டர் ஏர் வந்து லைட்டர் டென்சிட்டியாக இருக்குது, லெஸ் டென்சிட்டியாக இருக்குது. அதே மாதிரி கூலர் ஏர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான டென்சிட்டி உள்ளதாக இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் அங்கே நமக்கு என்ன நடக்குது? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன? ரெண்டு லேயருக்கும் நடுவில் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, ஸோ அந்த எந்த பாயிண்ட்டில் அது ரீஃப்ராக்ஷன் நடக்குதோ அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எந்த இடத்துல அது வேரி ஆகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். கிளியரா? சரி, இப்போ நமக்கு ஏரில், அட்மாஸ்பியரில் நமக்கு ரீஃப்ராக்ஷன் நடக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம். Since the physical condition of the refraction medium air are not stationary, பட் ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக சொல்லணும்னா நமக்கு மீடியம் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்காது. ஏன்னா ரெண்டுமே ஏர் மீடியம். அப்படியே நில்லைன்னா அப்படியே நிற்குமா? ஹாட்டர் ஏர் வந்து கீழேயே இருக்கும், கூலர் ஏர் வந்து மேலேயே நிற்கணும் அப்படின்னா நிற்குமா? இருக்காது. ஏன்னா நமக்கு இதே வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மீடியம் அங்கே வாட்டருக்கும் நம்ம வந்து ஏருக்கும் மாற்றுறோம். ஒரு கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாட்டர் இதே லெவலில் ஸ்டேபிளாக அப்படியே இருக்கும். ஸோ அது மேலே ஏர் மீடியம் இருக்கும். ஸோ ஏர் வாட்டர் மீடியம் இந்த லேயர் வந்து மாறாது நமக்கு இல்லையா? ஸோ ஆனால் பட் ஏரை பொறுத்த வரலும் நம்ம அப்படியே வந்து லேயர் மாறாமல் இது வரலும் நீ ஹாட்டர் ஏர் இருக்கணும், இதுக்கு மேலே கூலர் ஏர் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம லேயரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபிசிக்கலாக அது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the apparent position of the object as seen through the hotter air fluctuates. அப்போ நம்மளால் அந்த ஆப்ஜெக்டோட
கிளியரான இமேஜ் நமக்கு ஆப்பரன் இமேஜ் வந்து நமக்கு தெரியறதில்ல. ஆப்பரன் இமேஜ்னா என்ன? நம்ம வந்து கிளாஸில் படிக்கும்பொழுது, இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸில் ரீஃப்ராக்ஷன் நடக்கும்பொழுது நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அது எங்கே தெரியணுமோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி வாட்டர் இருக்குது, ஸோ கிளாஸ் இருக்குது, இதில் ஏர் இருக்குது, கிளாஸ் இருக்குன்னா ஆக்சுவலாக லைட் ரேஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகே, ஸோ அது தெரியாமல் நமக்கு பெண்டாகி தெரியறது ஆப்பரன்ஸ் இல்லையா? ஸோ ஆக்சுவல் பொசிஷன், ஆப்பரன் பொசிஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி லெசனில் உங்களுக்கு நான் நடத்திருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்பரன் பொசிஷன் வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல தெரியாமல் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோட ஃப்ளக்சுவேஷன்னால நமக்கு வந்து இமேஜ் வந்து ஒரு மாதிரி ஏதாவது நமக்கு அலையாக போகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இமேஜ் வந்து கிளியராக நமக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்ன? ஏரோட லேயரை நம்ம ஃபிசிக்கலாக அப்படியே வந்து ஃபிட்டாக நிறுத்தி வைக்க முடியாது. ஓகே, சரி, அதுதான் the wavering is thus an effect of atmospheric refraction of light by the earth atmosphere on the small scale in our local environment. இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் இங்கே பிக்சரில் பாருங்கள். நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சம்மர் டேஸில் நமக்கு முன்னாடி வந்து வாட்டர் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த வாட்டரில் அலையாக அப்படியே போகிற மாதிரி நமக்கு தெரியும். கிட்டக்க போய் பார்த்தா நமக்கு தண்ணியே இருக்காது. தமிழில் சொல்லணும்னா காணல் நீர்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் அதை கிட்டக்க போன்னு பார்த்தோம்னா அப்படின்னா மீரேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதில் கிட்டக்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணியே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற ஏர் வந்து என்ன ஆகுது, அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிற ஏர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது. அதனால் அது என்ன ஆகுது, ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து அங்கே வாட்டர் இருக்கிற மாதிரி நமக்கு இமேஜ் தெரியுது. ஓகே, சரி, இதுதான் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து சிம்பிளாக பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. ஓகே, ஸோ இது வந்து அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலாக நீங்கள் நடக்கக்கூடிய என்வாயர்மெண்டல் ரீஃப்ராக்ஷன் இது. ஓகே, ஸோ அப்போ இதே மாதிரி பெரிய லெவலில் ஒரு என்வாயர்மெண்டல் ரீஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்து ப்ரிசமில் நடக்கிற மாதிரியே ரெயின் ட்ராப்பில் ரெயின்போன்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ நேச்சுரலாக பெரிய லெவலில் நடக்கிறது ரெயின்போ. நமக்கு ப்ரிசத்தில் பார்க்குறது நம்ம சின்ன ஸ்பெக்ட்ரம். ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஹாட் சம்மர் சீசனில் பார்க்குற ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே நம்ம இருக்கிற இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே நடக்கக்கூடிய ரீஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்குது. அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the twinkling of stars. ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி அட்மாஸ்பியர் நடக்கக்கூடிய ஒரு பெரிய லெவல்லான ரீஃப்ராக்ஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். அட்மாஸ்பியர்லேயும் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்கும். ஸோ அப்போ ரீஃப்ராக்ஷன் அட்மாஸ்பியர் நடக்கணும் அப்படின்னா அங்கே என்ன மீடியம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரே 2 மீடியமாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று ஹாட்டர் மீடியம், ஹாட்னு ஒன்று வந்து கூலர் ஏர். ஓகே, ஸோ அப்போ ஹாட்டர் ஏர் கூலர் ஏருக்கும் நடுவில் டென்சிட்டி அப்படிங்கிறது மாறுது. அதனால ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மாறுது. ஸோ டென்சிட்டி மாறுது, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுறதுனால நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜை கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் கிடையாது. ஃபிசிக்கலாக அந்த ஏரோட லேயரை நம்மளால் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பட் அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மீரேஜ் இல்லை இந்த கார்னர் நீர் சொல்கிற முடியாது ரோட்டில் தெரியறது. அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சிம்பிளாக லோக்கலாக, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய மாதிரி நமக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதே வந்து பெரிய லெவலில் அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்குது. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகிறது தான். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்விங்கிள் ஆகுனா என்ன அர்த்தம்? ஸ்டார் வந்து சன் மாதிரியே ஓனாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார் வந்து ஓனாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஓனாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது லைட்டை ஆஃப் ஆகி எரியுமா? ஸோ அப்போ அது லைட்டை வந்து கட் பண்ணுது, அப்புறம் வந்து க்ளோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதனால தான் ட்விங்கிள் ஆகுதா? அப்படி கிடையாது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து பல்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மினுக்கு எரியுது பாருங்கள், அந்த மாதிரியா அப்படின்லாம் இல்லை. அப்போ ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் நடக்கக்கூடிய ஒரு ரீஃப்ராக்ஷன் தான். ஸோ அப்போ அட்மாஸ்பியர் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எர்த்து சர்ஃபேஸ் மேலே நமக்கு ஏர் வந்து லேயராக இருக்கும்.
ஓகே, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது நம்ம வந்து ஜியாகிரபிலையும் படிச்சிருப்போம், இந்த ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏர் வந்து லேயராக இருக்கும். அப்போ ஒவ்வொரு லேயர்லையும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து நைட்ரஜன், இதெல்லாம் எந்த லெவலில் இருக்கும், ஓசோன் லேயர் எது, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏர் மேலே என்ன ஆகுது, எர்த் மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃபிகரை பாருங்கள், இந்த ஃபிகர் உங்களுக்கு நான் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ எர்த் சர்ஃபேஸ் மேலே இந்த மாதிரி வந்து லேயராக வந்து ஏர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் நடுவில் டென்சிட்டி அப்படிங்கிறது வேரி ஆகும். ஓகே, ஸோ எர்த்து ஹீட் ஆகிறதுனால அதுக்கு மேலே உள்ள ஏர் வந்து ஹீட் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதனால அது டென்சிட்டி மாறலாம். ஆனால் எர்த் சர்ஃபேஸ் விட்டு போக போக நமக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை நமக்கு ஏர் ஃபில் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த ஏர் எல்லாமே ஒரே டென்சிட்டியில் இருக்கிறது இல்லை. லேயர் பொறுத்தவரையிலும் ஏரோட டென்சிட்டி அப்படிங்கிறது மாறுது. லித்தோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏரோட டென்சிட்டி அப்படிங்கிறது மாறும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஓனாக லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த ஸ்டார்லேருந்து லைட் ரேஸ் வெளில வருது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம், வெளில வர லைட் ரேஸ். இது ஃபர்ஸ்ட் லேயருக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டென்சிட்டி மாறுறதுனால அது ஃபர்ஸ்ட் டைம் ரீஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு தனியாக இது மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்படி லைட் ரேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் வரும்பொழுது அது வந்து என்ன ஆகுது, டென்சிட்டி மாறுறதுனால ஒரு தடவை ரீஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஆகுது. ஓகே, ஸோ அடுத்த லேயரில் வரும்போது இந்த லேயருக்கும் இந்த லேயருக்கு நடுவில் டென்சிட்டி மாறும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரீஃப்ராக்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லேயருக்குள்ள நுழையும் போது இந்த டென்சிட்டி மாறினாலும் இப்படி ரீஃப்ராக்ஷன் ஆகும். அப்போ ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இப்படி 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 நமக்கு மாறி மாறி நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நடக்கும் பொழுது நமக்கு ஆப்பரண்ட் பொசிஷன், ஸ்டாரோட ஆப்பரண்ட் பொசிஷன், நம்ம எர்த் சர்ஃபேஸ் மேலே இருந்து தான் நம்ம ஸ்டாரை பார்க்குறோம். ஓகே, ஸோ அதே நேரத்தில் ஸ்டார் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது. நம்ம ஜஸ்ட் தரைக்கு மேலே இருக்கிற ஏர் பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஸ்டாருங்கிறது நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது. அதுலேருந்து நமக்கு லைட் ரேஸ் வரணும் அப்படின்னா அது வர்றதுக்குள்ளே எவ்வளோ அட்மாஸ்பியரிக் லேயரை வந்து அது வந்து தாண்டி நமக்கு உள்ளே வரணும். ஓகே, ஸோ அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் வரும்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாரோட லைட் ரேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வர ஆக்சுவல் பார்த்தை விட ஆப்பரண்ட் பார்த்து நமக்கு மாறி தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் தெரிகிறது நம்ம இங்கே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைமில் நமக்கு இங்கே ஸ்டார் பிளிங்க் ஆக மாதிரி தெரியுது. அடுத்த தடவை நமக்கு என்ன தெரியும், அந்த பொசிஷன்லேருந்து அது மறுபடியும் வந்து ரீஃப்ராக்ஷன் ஆகும். ரீஃப்ராக்ஷன் ஆகும்போது நமக்கு கரெக்டாக அதே பொசிஷன், அதாவது அக்யூரேட் பொசிஷன் நமக்கு தெரியுமா, ஆக்சுவல் பொசிஷன் நமக்கு தெரியுமா, தெரியாது. ரீஃப்ராக்ஷனாக நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்கும், ஆப்பரண்ட் பொசிஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு பக்கத்தில் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அடுத்தது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது அடுத்த லேயரில் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ அடுத்த லேயரில் ரீஃப்ராக்ஷன் ஆகும் பொழுது மறுபடியும் அது ஆக்சுவல் பார்த்து நமக்கு தெரியறதில்ல. ஆக்சுவலாக நமக்கு எந்த பாத்தில் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து ஆப்பரண்ட் பார்த்து தான் நமக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு தெரியறதுனால தான் ஸ்டார் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகுது. நம்ம என்ன ஆகலை, ஸ்டார் வந்து லைட்டை ஃபஸ்ட்டு லைட்டை வந்து ரேஸ் அனுப்பிட்டு அப்புறம் ஆஃப் ஆகுறது, லைட் ரேஸ் அனுப்பிட்டு ஆஃப், அப்படி இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார் ட்விங்கிள் ஆகுது அப்படிங்கிறது ஸ்டார் வந்து ஒரே அளவு லைட் ரேஸை ஒரே ஈக்குவலாக தான் அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு அட்மாஸ்பியருக்கு நுழையும் பொழுது தான் அது ஒவ்வொரு லேயர்லையும் ரீஃப்ராக்ஷன் ஆகிறதுனால நம்ம கண்ணுக்கு அது வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அதை பற்றின பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு தடவை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார் இன் டியூ டு த அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டார்லைட், ஸ்டார்லேருந்து வர லைட்டு அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் ஆகிறதுனால ட்விங்கிள் ஆகுது. த ஸ்டார்லைட் ஆன் என்டரிங் த எர்த் அட்மாஸ்பியர் அண்டர்கோஸ் த ரீஃப்ராக்ஷன் கண்டினியூஸ்லி. So undergoes the refraction continuously before it reaches the earth. எர்த்தை ரீச் பண்ணுறது முன்னாடி கண்டினியூவாக ரீஃப்ராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு லேயர்லையும் ரீஃப்ராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. The atmospheric refraction occurs in the medium of gradually changing refractive index. அப்போ மீடியம் அங்கே வந்து கிராஜுவலாக மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த மீடியம் மாறும்பொழுது, அடுத்தடுத்த லேயர் மாறும்பொழுது நமக்கு ரீஃப்ராக்ஷன் இண்டெக்ஸுங்கிறது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது.
Since the atmospheric bend starlight towards the normal, the apparent position of the star is slightly different from its actual position. அதனால் நம்மளுடைய ஸ்டார் இருக்கக்கூடிய ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல தெரியுது, அடுத்தது இந்த இடத்துல தெரியுது, அடுத்தது இந்த இடத்துல தெரியுதுன்னு, இந்த மாதிரி ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மாறி மாறி தெரியறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஸ்டார் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ட்விங்கிள் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. கிளியர்? சரி, அப்போ ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகாது. ஒரே லைட்டு தான் நமக்கு ஒரே இடத்துல தான் இருந்து நமக்கு தந்துட்டு இருக்கும். கிளியரா? சரி, அட்மாஸ்பியர் நடக்கக்கூடிய ரீஃப்ராக்ஷன் தான் இதுக்கு காரணம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.